ஹலோ மல்லி, என்னங்க சாப்பிட்டீங்களா? குடிக்க ஏதாவது கொடுத்தாங்களா? இன்னைக்காவது பெட்ஷீட் குடுக்கறேன்னு சொன்னாங்களா? மல்லி 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 மல்லி, ஒரு நிமிஷம். இத்தனை கேள்வியை ஒரே சமயத்துல கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? டெய்லி அடிக்கடி ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஏதாச்சும் கேப்பேன்ல, இப்போ அப்படி பேச முடியல. அதான் மொத்தமா கேட்டுட்டேன். சரி, ஒவ்வொன்னா பதில் சொல்றேன். சாப்பிட்டேன், அப்புறம் சாயந்தரம் டீ குடிச்சேன். பெட்ஷீட் அது கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப இன்னைக்கும் தரையில தான் படுக்கணுமாங்க? ஆமா மல்லி. ரொம்ப கஷ்டமா இருக்குமேங்க. தலையணை மாத்தி கொடுத்தாலே நீங்க தூங்க மாட்டீங்க. இப்ப எப்படிங்க தரையில தூங்குவீங்க? நான் எங்க தூங்குறேன்? விடிய விடிய முழிச்சிட்டு தான் படுத்திருக்கேன். நீ பக்கத்துல இருந்தா தூக்கம் வரலனாலும் நீ என் தலைய கோதி விட்டு தூங்க வைப்ப. இப்ப அதுக்கும் வழி இல்லையா? அதனால என் ராத்திரி சிவராத்திரியா தான் போகுது. நான் இன்னைக்கு உங்க தலைய கோதி தூங்க வைக்கவா? எப்படி மல்லி? நான் ஒரு தெரப்பி படிச்சிருக்கேங்க. அதுபடி உங்களை இங்க இருந்தே தூங்க வைக்க முடியும். எங்க அந்த தெரப்பிய பண்ணு பாப்போம். நீங்க கண்ணு மூடிக்கோங்க. சரி, மூடிக்கிறேன். இப்போ நீங்க ஒரு அழகான பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களை சுத்தி யாரும் இல்ல, நல்லா காத்து வீசிட்டு இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. ஆமா மல்லி, இப்ப என்ன சுத்தி நல்லா காத்து வீசுது. இப்ப நான் உங்க பக்கத்துல இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. நான் உங்க பக்கத்திலே இருப்பேன். மல்லி, நீ இங்க? மல்லி மல்லி, ஆமா மல்லி, நீ பக்கத்துல தான் இருக்க. இப்போ அப்படியே என் மடியில படுத்துக்கோங்க பாப்போம். சூப்பர் மல்லி, நீ என் பக்கத்துல இருக்க, நான் உன் மடியில தான் படுத்திருக்கேன். சரிங்க, அப்படியே நான் உங்க தலைய கோதி விடுறேன். நீங்க கண்ணை மூடி தூங்குங்க பாப்போம். ஒரு பூ பூக்கிறது ஏனோ, அதன் மேல் வேர்க்கிறது தானோ, அதை நான் பார்க்கிறது நாளோ நாளோ. ஒரு பூ பூக்கிறது ஏனோ, அதன் மேல் வேர்க்கிறது தானோ, அதை நான் பார்க்கிறது நாளோ. தூக்கம் வருதா? தூங்கிட்டீங்களா? தூக்கம் வருது, ஆனா உடனே போயிடுது மல்லி. ஏன்? ஏன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறையுத. என்னங்க குறையுது? முத்தம். நீ எப்போ நான் உன் மடியில படுத்தா முத்தம் கொடுப்பல்ல, அது மட்டும் குறையுது. முத்தம் தானே கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க. எங்க குடு 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 குடு. ஆஹா, இன்னொன்னு குடு. மல்லி, இன்னொன்னு மல்லி, இன்னும் ஒன்னே ஒன்னு ப்ளீஸ் குடு மல்லி, குடு. ஏய், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ரெசார்ட்டா? உங்க இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கீங்க. மேடம், அது அவருக்கு கொஞ்சம் தலைவலி, அதனாலதான். தலைவலிக்கு செல்போன்ல தைலம் தேய்ச்சி விடுறியா? சாரி மேடம். இங்க பாரு, இன்னும் எனக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைக்கல. தப்பு பண்ணாம ஒருத்தரை தண்டிச்சிட கூடாதுன்னு இருக்க. எனக்கு மட்டும் யாரு கொலை பண்ணாங்கன்னு சின்ன க்ளூ கிடைச்சது, அதுக்கப்புறம் இந்த லாக்அப்ப நரகமாக்கிடுவேன். ஜாக்கிரதை. நானும் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் மேடம், சீக்கிரம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. உண்மையான குற்றவாளிய தானே கண்டுபிடிக்கிறேன். போன வை. மிஸ்டர் விஜய், நீங்க படிச்சவர் தானே? ஒரு லாக்அப்ப உங்க ரொமான்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றீங்க. மேடம், சாரி மேடம். சாரி, இந்த ஒரு வார்த்தையை நல்லா பழகி வச்சிருக்கீங்க. எல்லா இடத்துலயும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல?
இப்படிதான் லாக்அப்ல இருக்கிற அக்யூஸ்டுக்கு போனை கொடுப்பீங்களா? சாரி மேடம், வீட்ல குழந்தை தூங்கலன்னு சொன்னார் மேடம், அதான் கொடுத்த மேடம். யாரு இவர்தான் குழந்தையா? போன்லயே குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அவ இவனுக்கு போன்லயே கிஸ் கொடுத்துட்டு இருக்கா. இது என்ன ஸ்டேஷனா இல்ல வேற ஏதாவதா? அடுத்து இந்த மாதிரி ஏதாவது நடந்தது வேலையிலேயே இருக்க மாட்டீங்க, ஜாக்கிரதை. என்னங்க விஜய், நோ யோர் லிமிட்ஸ். சார், சாரி சார். பரவாயில்ல தம்பி. மல்லி, நாகு, நான் சொல்றத நீங்க 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ்ல நமக்கு எதிரா இருக்கிற ஒரே விஷயம் விஜய் கொடுத்திருக்கிற வாக்குமூலம் தான். நான் தான் கொலை பண்ணேன்னு ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. அதனால லாயர் மூலமா முயற்சி பண்ணலாம், கோர்ட் மூலமா முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறத இதோட விட்டுருங்க. அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? விஜய் தம்பியை வெளியே கொண்டு வரவே முடியாதா? நான் அப்படி சொல்லல. ஆனா இந்த கட்டத்துல கோர்ட் மூலமா அதை பண்ண முடியாது. அப்போ என்னதான வழி? நம்ம எல்லாரும் சேர்ந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சாதான் விஜய வெளியே எடுக்க முடியும். உண்மையான குற்றவாளி யாருன்னு நமக்கே தெரியாதே, அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? எதுவும் ஈஸியா தெரிஞ்சிடாது மல்லி. 2 பேரும் நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த கேஸோட சம்பந்தப்பட்டிருக்கிறது a very dangerous criminal. அவன் யாருன்னு தெரிய வர்றப்ப நமக்கே அதிர்ச்சியா இருக்கலாம். அதனால அவனை ரொம்ப கவனமா நம்ம ட்ரேஸ் பண்ணணும். அந்த ரகுன்னு ஒருத்தன் சுடர் பின்னாடி இருப்பானே, அவனா இருக்குமோ? இருக்கலாம். அவனுக்கும் சுடரை கொலை பண்ற அளவுக்கு பகை இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த சுடரை அவன் பயன்படுத்தி கதிரேசன் இருக்கிற மொத்த பணத்தையும் ஆட்டைய போடுறதுக்கு அவன் முடிவு பண்ணிருக்கான். அதனாலதான் பெரிய செலவு பண்ணி ரேணுகா மாதிரியே முகம் இருக்கிற அந்த சுடரை எங்க இருந்தோ புடிச்சிட்டு வந்து இவ்வளவு வேலை பண்ண வச்சிருக்கான் அவன். ஆனா அந்த சுடர் பாதியிலேயே எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. அந்த கோவத்துல அவன் கொலை பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ நம்ம அவனை போய் எங்கன்னு தேடுறது? அந்த சுடர் கூடவே ஒருத்தன் இருந்தான்னு வெண்பா சொன்னான். ஒருவேளை அவனா இருக்க வாய்ப்பு இருக்குமோ? கண்டிப்பா இருக்கலாமா? ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க கிட்ட 40 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு. அத பங்கு போடுறதுல கூட ஏதாவது வாக்குவாதம் வந்து ஒருவேளை அவன் கொலையும் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த பணம் கடைசியா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு. மல்லியோட கபோர்டுக்குள்ளதானே அந்த பணமே இருந்திருக்கு. கொலை கூட மல்லியோட கிச்சன்ல இருந்த கத்திய வச்சுதானே நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஒரு விஷயம்தான் அந்த ரகு, சுடர் கூட இருந்தவன், இவங்களை எல்லாம் யோசிக்க விடாம நம்மள வீட்டையே சுத்தி வர வைக்குது. இந்த கொலைய பண்ணவன் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறவனா தான் இருப்பான். அந்த இடத்தை மார்க் பண்ணாதான் நாம கிரிமினல் யாருன்னு தெளிவா கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப்